இப்ப என்ன பிரச்சனை? விஜய்க்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு, 2 வருஷ கட்சி, அதுக்கு எந்த கட்டமைப்பும் கிடையாது. முதலமைச்சர் ஆனா அவரை நம்பி வாக்களிச்ச மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி ஏதாவது செய்ய வேண்டியதானே? அதை விட்டுட்டு நான் தான் எம்ஜிஆர், நான் தான் அம்மா, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, தாவேக ஆட்சிதான் அதிமுக ஆட்சின்னு அதிமுகவிலே பிள்ளை பிடிக்கிற வேலையை இன்றைக்கு விஜய் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு தாவேக ஆட்சிக்கு பெரும்பான்மை இல்லை, பொய்க்கால அரசு என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் குற்றம் சாட்டுகிறார். அவர்களுக்கு பெரும்பான்மை இல்ல. அண்ணா திமுகவில் இருந்து, திமுக கூட்டணி கட்சியில இருந்து இங்க அண்ணா திமுக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இரட்டலையில வெற்றி பெற்றவர்களை இன்னைக்கு பிள்ளை பிடிக்கிற வேலையில பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அங்க திமுக கூட்டணி இருந்த கட்சிகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன அளவா போ, எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனா நாங்க என்ன சொல்றோம்? நான் தான் அம்மா, நான் தான் எம்ஜிஆர், சவால் விட்டு செல்கிறேன், மன்னாதி மன்னன், மக்கள் தலைவர், பொன்மன தலைவன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கால் தூக்கிட்டு இந்த விஜய் வர முடியாது. நம்ம சிங்கள தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த விஜய் கால் தூசிக்கு வர முடியாது. ஏமாத்துற வேலை, ஏமாத்துற வித்தை. இந்த கலிகாலத்துல ஏமாத்துறவங்க தான் இந்த நாடு நம்புகின்றதுக்கு சாட்சியாகத்தான் இந்த முதலமைச்சர் விஜய் இருக்கிறார். ஏன் நான் என்ன சொல்றேன்? எதை வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் பண்ணிக்க. இந்த ஆள் பிடிக்கிற வேலையை விஜய் இத்தையோடு விட்டுறணும். விடலைன்னா என்ன செய்வீங்க கேட்பாங்கல்ல. விடலைன்னா நம்ம என்ன செய்யறது? இந்த ஆள் பிடிக்கிற வேலையை விஜய் அவர்கள் இதோடு விட்டுவிட வேண்டும். இந்த பிள்ளை பிடிக்கிற வேலையை விஜய் அவர்கள் இதோடு விட்டுவிட வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், விசுவாசமிக்க தொண்டர்கள், மாணவ தொண்டர்கள், தன்மானமிக்க தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகை அழிப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கடைசி தொண்டன், விசுவாச தொண்டன் இருக்கிறவரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலும் அழிக்க முடியாது.